வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தூதுவளை தழை பொரித்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சளி இருமலுக்கு நல்லாயிருக்கும். தூதுவளை தழை வந்து நம்ம வீட்டிலையே இருக்குது. அதையே பறிச்சுட்டு வந்து நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க போய் தழை பறிச்சுட்டு வந்து ரசம் வைக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்லேயே தூதுவளை தழை இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ இலையை மட்டும் கட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து முள்ளாக இருக்கும். அந்த முள் வந்து கையில் குத்திவிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன கத்திரியில் கட் பண்ணோமா கையை குத்தாமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தூதுவளை தழை பொரித்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த தழை கூட இன்னும் நம்ம என்னென்ன போட்டு அரைச்சி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். தூதுவளை தழை, இது கூடவே கொள்ளு கொஞ்சம், அடுத்ததாக புளி கொஞ்சம், பூண்டு 5-6 பல்லு, வரமிளகா 2, மிளகு ஒரு 10 மிளகு, சீரகம் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சு விடலாம். சளி இருமலுக்கு நல்லா கேட்கும். கடுகு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வடிகுண்டா வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. போட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சுன்னா தான் அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரசம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கினா சரி. பச்சை வாசம் போயிடுச்சுன்னா போதும், சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான தூதுவளை ரசம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.